ஹலோ நண்பர்களே வணக்கம். ஆன்மீகத்தோட விட்டு ஒரு தனி மனுஷனுக்காக நான் இந்த விஷயத்த பேச வந்துக்கிறேன். இது தொடர்ந்து நான் ஆன்மீகத்த இன்னும் கூட நீ பேசலையாடா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும். அப்போ நான் பேசுவேன். இப்போதைக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா, அது இந்த மனுஷனால தான் மட்டும் முடியும். மத்தது யாரால பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. என் உள் உணர்வு சொல்றதுனால இந்த மனுஷனுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். வருத்தப்பட்டு மன ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கா போல. மன உருக்கத்தோட எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கின்னு நிறைய அரசியல்வாதிகளை அண்ணாமலை அவர்களும் சரி, சீமான் அவர்களும் இவருக்காக குரல் கொடுத்துக்கிறீங்க. நிறைய இன்னும் கொஞ்சம் முக்கியமான புள்ளிகள்லாம் கொஞ்சம் இவருக்காக குரல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றின்ற அந்த ஒரு வார்த்தை போதும். சில பேர் இவரை பிடிக்காதவங்க இன்னும் இவரை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் இந்த மனுஷனை பற்றி தெரியல. எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு கூட்டம் வருது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தலைவனை ரசிக்கிறாங்கன்னா இந்த ஒரு முகம்தான். இந்த முகத்தை மட்டும்தான். இந்த மனுஷனை சோதனை பண்ணாதீங்க. திரையில ஆடுனாரு, பாடுனாரு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு அப்பா காசுல எடுத்து பண்ணுறது முடியும் இவரால. ஆனால் அப்பா காசு வேணாம். கஷ்டப்பட்டு நான் உழைச்ச சம்பளத்தில் தான் பண்ணியிருக்கா போல. இவ்வளோ டிக்கெட் வாங்கினா, அவ்வளோ டிக்கெட் வாங்கினா அவருடைய இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மானம், ஒரு வருமானம்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 300 வாங்கினவன் ரூ. 1500 வாங்குவான் கூலி. ஒரு மேஸ்திரி, சாதாரண மேஸ்திரி. ஒரு கடையில் ஒரு ரூ. 200 வாங்குறவன் ரூ. 300 வாங்குவான். அது உயர்வு தான், சம்பள உயர்வு தான். அந்த சம்பள உயர்வு போக போக புகழ், பேர் எல்லாம் இருக்கும்போது சம்பள உயர்வு அதிகமாக தராங்க. அப்போ அந்த சம்பளத்தை வாங்கி இவர் செலவு பண்ணுறாரு. இவ்வளோ வருமானம் வாங்குறாரு. இவ்வளோ ஆடி பாடி கஷ்டப்பட்டு தானே பண்ணுறா போல. மற்றவங்க உழைப்பு கிடையாதுல்ல. அந்த உழைப்பு எடுத்து மக்களுக்காக பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக தான் வந்திருக்கா போல. நல்ல எண்ணத்தோடு வரா போல. இதை இவரை ஏற்றுக்கிட்டு, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, இவருக்கு இவருக்காக உழைங்க. இவரும் மக்களுக்காக உழைப்பார். இது நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, இந்த மனுஷன் வந்ததுனால தான். நல்லா புரிஞ்சுங்க. வருங்காலம் எதிர்காலம் மாறினன்னா இவரை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைங்க. இதை தவிர எதுவும் சொல்ல விரும்பலை. யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இந்த மனுஷனை வரணும், ஜெயிக்கணும். இந்த மனுஷனை துன்பப்படுத்தி பார்க்காதீங்க, கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.